நேரத்தில் வந்து நாங்கள் மா சுப்பிரமணியமும் ஸ்டாலினும் போய் மாதம் ஒரு தடவையாவது கார்ப்பரேஷன் வாசலில் உட்காந்து போராடுற தொழிலாளர்களுக்கு நாங்கள் வந்து அதிகாரத்துக்கு வந்தோன்னா அவங்கள பர்மனெண்ட் பண்ணுவோம். நாங்கள் ஜெயிச்ச 4 மாதத்தில் கையை விரிச்சாங்க. இன்றைக்கி நான் அந்த மாதிரி வாக்குறுதியை கொடுக்கலன்றாங்க. எடப்பாடிக்கு இதே ஸ்டாலின் தான் கடிதம் எழுதினார் 19/1/2021 இவர்களை பணி நிரந்தரம் செய்யுங்கள்னு. இன்றைக்கி என்ன சொல்கிறாரு? அப்போ ஆளுங்கட்சியாக இருந்தால் ஒரு பேச்சு, எதிர்கட்சியாக இருந்தால் ஒரு பேச்சு. இவங்களோட மேனிஃபெஸ்டோவில் என்ன சொன்னாங்க? நாங்கள் வந்தால் பணி நிரந்தரம் ஆக்குவோம்னாங்க. திமுக தேர்தல் அறிக்கையில் சொல்லி வாக்குறுதி கொடுத்து நிறைவேறாமல் கைவிடப்பட்டு மக்களை ஏமாற்றி மக்களை முதுகில் குத்திய துரோகங்களில் இதுவும் ஒரு துரோகம். இந்த திமுகவோட மேனிஃபெஸ்டோவையும் இந்த 4.5 வருஷத்தில் இந்த அரசாங்கத்தில் நடந்து கொண்டிருப்பவற்றும் எங்களுக்கு எடுத்து சீர்தூக்கி பார்ப்பீர்களே, ஆனால் நடுநிலையான மனதோடு உங்களுடைய குறைந்தபட்ச அறிவோடு குறைந்தபட்ச மனசாட்சியோடு இந்த அரசு, திமுக அரசு துரோகத்தின் மொத்த வடிவமாக நின்று கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு புலப்படும். எத்தனை வாக்குறுதிகள். சிலிண்டருக்கு 100 ரூபாய் குறை பண்ணீங்க, டீசலுக்கு 3 ரூபாய் குறை பண்ணீங்க, பெட்ரோலுக்கு மட்டும் ஒரு தடவை 5 ரூபாய் குறைச்சிங்க. கல்வி கடன் ரத்துன்னு ஏமாத்துறீங்க, நகை கடன் ரத்து ஏமாத்துறீங்க, அதுக்கு 1000 வியாக்கியானத்தை கொடுப்பீங்க. நாங்கள் வந்தோன்னா மகளிருக்கும் உரிமை தொகை போச்சு. எத்தனையோ லட்சக்கணக்கான அரசு ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்வோம். நீங்கள் கிடையாது. செவிலியர் பிரச்சனை, போக்குவரத்து தொழிலாளர், மின்சாரம், எல்லார் முதுகலையும் மாற்றி மாற்றி குத்துனீங்க. ஒருத்தனை ஏமாற்றணும்னா முதல்ல அவனோட ஆசையை வளர்க்கணும், தூண்டணும்வாங்க. அதை தான் நீங்கள் செஞ்சீங்க. அப்படி செஞ்சு தான் நீங்கள் ஆட்சி